மூவி பஃப் பிக் ஷாட்ஸில் ஷார்ட் லிஸ்டான 5 படங்கள் இப்போ தேட்டரில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் ஓட் பண்ணுங்கள்.
திடீர்னு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு என் லைஃப்பில் இருந்து பாய் சொல்லி நீ கிளம்புறப்போ எனக்குள்ள அப்படி ஒரு வலி. அது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிச்சதே இல்லை பிரியா. ஆனால் நீ தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உனக்காக நான் என்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கிறேன் பிரியா. ஆனால் நீ என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிட்டாத. அதை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியாது. நீனா எனக்கு உயிர். அதான் போயிட்டியே. இதான் நான். என் பேர் கௌதம். ஐ எம் a filmmaker. 3 படம் முடிஞ்சு என் 4வது படத்துக்கான ஸ்கிரிப்ட் தான் இது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லுவாங்க எனக்கு சினிமா தான் உலகம்னு. ஆனால் அப்படி இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நானும் எல்லாரும் மாதிரி தான். எனக்கும் என் உலகம், என் ஃபேமிலி, என் லேக்கா. லேக்கா என்னோட முதல் காதல். இல்லை, என் முதலும் முடிவுமான காதல். லேக்கா, மை ஸ்வீட் பொண்டாட்டி. யோகால இருந்து கான்சென்ட்ரேஷன் போயிடக்கூடாதுன்னு தான் கண்ணை கூட அசைக்காம அந்த அழகான கண்ணத்துல இருந்த எறும்ப தான் தோளாலேயே தூண்டி விடுற ஏன் லேக்கா. என் கண்ணழகி, உன்னை எப்படி பார்க்குறப்போ எனக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல். இந்த சுடு தண்ணிக்குள்ள ஐஸ் கியூப்ஸ் போட்ட மாதிரி. இட்ஸ் ஆல் லைக் அ ஃபேண்டசி லேக்கா. ஹலோ. டேய் மச்சான், எங்க இருக்க? கிளம்பிட்டியா? இல்லை மச்சான், இப்போதான் எழுந்திருச்சேன். டேய் என்னடா சொல்ற? மணி 9 ஆகுது, இப்பதான் எந்திரிச்சேங்கிற? டேய் மச்சான், நீங்க லாஸ்ட் ஹியரிங்டா. லாஸ்ட் ஹியரிங்கில்? இல்லை மச்சான், போக வேண்டாம்னு தோணுதுடா. டேய் என்னடா விளையாடுறியா? நீயா தானடா இதுக்கு ஒத்துக்கிட்ட. இப்போ போக வேண்டாம்னு தோணுதுங்கிற? இப்பதான் லேக்கா எனக்கு ஃபோன் பண்ணா, அங்க ரீச் ஆயிட்டேன்னு சொல்லி. இல்லைடா, மியூச்சுவலாக பேசி எடுத்த முடிவு தான். பட் இருந்தாலும் என்னால் ஆக்செப்ட் பண்ணவே முடியலடா. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் மச்சான். தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. டேய், என்னதான் வாயால் சொன்னாலும் அதை மனசால ஏற்றுக்கவே முடியாதுல்ல. என்னடா சொல்லிட்டு இருக்க? சரி, இப்போ கூட ஒன்றும் முடியல. உனக்கு இதில் இஷ்டம் இல்லை, உன்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு. இல்லை மச்சான், அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஏற்கனவே அவளுக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று ஹர்ட் ஆயிருக்கு. இதில் இதை வேற சொல்லி அவளை கஷ்டப்படுத்த நான் விரும்பலடா. அதுக்கு நான் வாழ்க்கையை இழக்க போறியா? உண்மையிலே உங்களுக்குள்ள என்னதான்டா பிரச்சனை? நானும் இத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், நீயும் சொல்ல மாட்டேங்கிற, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. அதெல்லாம் சொன்னா புரியாது மச்சான். புரியாதா? என்ன புரியாது?
சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல ரெடியாகி கோர்ட்டு கிளம்பு, சரியா? ம், சரிடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு இப்படி வெளியே. கோவிட் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்தது. பாசிட்டிவ்ங்கிற வார்த்தை எல்லார் மனசுலையும் நெகட்டிவாக ஃபீல் பண்ண வச்ச நாட்கள். எல்லாமே புதுசாக மாறி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சென்னையில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். இந்த காற்று கூட புதுசாக ஃப்ரெஷ் ஃபீல் ஒன்று தருது. எனக்குள்ள புதுசாக ஏதோ ஒரு மாற்றம். எஸ், தட்ஸ் ஷீ. எனக்குள்ள வந்த சேஞ்ச் அவதான். இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள். we are getting separate. லேகாவும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற கடைசி நாள். ஐ டோன்ட் நோ why, பட் இட்ஸ் மியூச்சுவலாக பேசி எடுத்த ஒரு முடிவு. இப்போ கூட அவகிட்ட தான் போயிட்டுருக்கேன், அவளை பார்க்க. இன்னைக்கு தான் எங்கள் லைஃபோட லாஸ்ட் டேங்கிறது என்னால் ஆக்செப்ட் பண்ணவே முடியல. அவள் கையை பிடிச்சிட்டு என் கூடவே இரு, என்னை விட்டு போயிடாத லேக்கான்னு சொல்லணும் போல இருக்கு. பட் இட்ஸ் ஓவர் கௌதம், லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். நம்ம இப்படி இருக்கிறத விட பெரியது தான் பெட்டர். பாய். she is a gorgeous girl. I mean it. லேக்கா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் ஐ எம் நாட் எ பர்ஃபெக்ட் பார்ட்னர். இன்னிலிருந்து மறுபடியும் மெஸ்ஸியான ஒரு லைஃப். கோர்ட் உங்களுக்கு கொடுத்த 7 months முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நோ சேஞ்சஸா? நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கூட ப்ரிஃபர் பண்ணவா? அதெல்லாம் வேணாம் மேடம், இட்ஸ் ஆல்ரெடி லேட். டிவோர்ஸுங்கிறது இப்போ நம்ம நாட்டில் ரேரான விஷயம் கிடையாது. கல்யாணமாகி இப்படி கொஞ்சம் டைம்லேயே டிவோர்ஸ். எல்லாம் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான். லைஃப் ஆரம்பிச்சு ஜஸ்ட் கொஞ்சம் டைம் பீரியட்லேயே எதுக்கு இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டா சில பேருக்கு ப்ராப்பரான ஆன்சர் கூட கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விரும்பி போகிறது தான் மேடம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்போட பியூட்டிங்கிறது. அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஓகே, ஃபார் த லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா பேசலாம். நோ மேடம், அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அதில் ஒரு கையெழுத்து போடுங்க 2 பேரும். இன்னைக்கு கோர்ட்டில் இதை ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். மேடம், எனக்கு லேக்கா கூட கொஞ்சம் பேசணும்.
ரொம்ப நாள் ஆச்சுல இப்படி நம்ம தனியா 2 பேரும் உட்காந்து பேசி. இப்போ கார்ல வரும்போது கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன இப்படி எதுவும் பேசாம என்ன உட்கார வச்சு படுத்தணும்னா? இல்ல, உன் கூட ஒன்னா உட்காந்து பேசணும்னு. நான் உன்னை கேட்கலாமா? நாம இப்போ ஏன் பிரியறோம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி 7 மாசம் ஆகுது. இப்ப வரைக்கும் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோன்னு கூட உனக்கு தெரியல பாரு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் உன் ஒய்ஃப் எனக்கு என்ன தேவை, நான் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேனாச்சும் தெரியுமா? லவ், கேர், மெயின்லி ரெஸ்பெக்ட். ஓ சூப்பர்ப்பா, அட்லீஸ்ட் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கே. இது எல்லாத்துக்கும் மேல டைம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு தான் புருஷன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நீ சொன்ன இந்த லவ், கேர், ரெஸ்பெக்ட், இது எல்லாத்த விட டைம். அவ கூட ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் டைம். அதுக்காக நீ பார்க் பீச்செல்லாம் கூட்டிட்டு போகணும்னு தேவையில்லை. அவ கூட இருந்து அவகிட்ட பேசி அவ பேசுறத கேட்டு உட்காந்தாலே போதும். ஆனா இதெல்லாம் யோசிக்க கூட உனக்கு டைம் கிடையாது. உனக்கு உன் சினிமா, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் முக்கியம். இதான் உன் வாழ்க்கை. இதுல லவ் மேரேஜ் வர. எங்க அப்பா கமல் சாரோட பெரிய ரசிகன். எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். கமல் சாரோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எங்க அப்பா என்ன படம் பார்க்க தியேட்டர் கூட்டிட்டு போனாரு. அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்குள்ள போறேன். படம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனா நான் எனக்கு இன்னொரு வாட்டி படம் பார்க்கணும்னு அப்பா கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தேன். அப்பவே எனக்குள்ள சினிமாங்கிற கனவு வந்துருச்சு. எப்படியாவது கமல் சார் மாதிரி ஸ்கிரீன்ல வரணும், அவர் மாதிரி ஆடணும், பாடணும்னு. அப்புறம்தான் தெரிய வந்தது ஸ்கிரீன்ல பார்க்குற படத்துக்கு பின்னாடி இருக்கிற டைரக்டரை பத்தி. எல்லாரும் ரசிச்சு பார்க்குற அந்த படத்தை அப்படி ஆக்குறது அந்த டைரக்டர் தான் தெரிஞ்சுது. அன்னைக்கு முடிவு பண்ணது ஒரு டைரக்டர் ஆகணும்னு. அப்புறம் அதுவே மிகப்பெரிய ஆசையா மாறிடுச்சு. ஸ்கூல்ஸ் முடிஞ்சு எங்க அம்மா என்னை ப்ரெஷர் பண்ணி இன்ஜினியரிங் காமிச்சாங்க. இஷ்டம் இல்லாம தான் போனேன். பட் இருந்தாலும் அப்போவே அடுத்த 10 வருஷத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்குள்ள தெளிவா பிளான் பண்ணியிருந்தேன். இன்ஜினியரிங் முடிஞ்சு ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம், எனக்கு பிடிச்ச டைரக்டர் ஜிவிஎம் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி ஒரு 2 படம், அதுக்கப்புறம் இண்டிபெண்டா ஒரு ஃபிலிம். ஆனாலும் அப்போ என்னோட மெயின் ஃபோக்கஸ் படிப்புல தான் இருந்தது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ட்ரையா போயிட்டு இருந்துச்சு. அப்படி படிப்பு, சினிமா, ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்த லைஃப்ல திடீர்னு ஒரு சேஞ்ச். அதுக்கு காரணம் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் டேல பார்த்த ஒரு பொண்ணு. ப்ளூ கலர் சுடிதார் போட்டு கையில புக்ஸோட. நீ லேக்கா. உன்னை அப்படி பார்த்தப்போ ஒரு தனி ஃபீல் எனக்குள்ள. அப்புறம் அடுத்த நாள் காலையில உன்னை பார்க்கணும்னு வேகமா காலேஜ்க்கு வந்தேன். உன்கிட்ட வந்து பேசணும்னு இருந்தேன். ஆனா எனக்குள்ள இருந்த பயம் அதுக்கு அனுமதிக்கல. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் புஷ் பண்ணி அமிச்சாங்க. நானும் எங்க இருந்தோ கிடைச்ச தைரியத்துல உன்கிட்ட வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளையே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆனா மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் என்ன பிடிக்கும்னு நீ சொன்ன அந்த மூமெண்ட், நான் அனுபவிச்ச சந்தோஷம், அது சொல்லி புரிய வைக்க முடியல. அதுக்கப்புறம் 4 வருஷம் லவ். ஃபைனல் இயர் முடிஞ்சு வெளியே வந்த உடனே உங்க வீட்டில் வேற மேரேஜுக்கு ப்ரெஷர் பண்றாங்கன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். என் லைஃப்ல ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் அது. பிளான் பண்ணியிருந்த வாழ்க்கைக்குள்ள போக முடியலன்னு
வருத்தமாக இருந்தது. ஆனால் நீ என் மேலே வச்சிருந்த லவ் அது எல்லாத்தையும் விட ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போ அந்த நிமிஷம் எனக்குள்ள இருந்த உண்மையான காதல் நீ தானே தெரிஞ்சது. உனக்காக வாழணும்னு தோணுச்சு. ஒரு புது லைஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டணும்னு நானும் கிடைச்ச வேலையை இஷ்டம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு பிடிச்ச எதுவும் என்னால் வாங்கி தர முடியல. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். என்னடா வசதியான வீட்டு பொண்ணை கொண்டு வந்து இப்படி நிற்க வச்சிட்டோமே என்ன. இனிமேல் இப்படி ஒரு நிலைமைக்கு ஒன்று கொண்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். வேற எந்த வேலையும் தெரியாதால ராவும் பகலுமா உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல கதையாக ரெடி பண்ணி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போனேன். ஆனால் அந்த ஆள் கதை நல்லா இருக்கு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு திருப்பி அமிச்சார். ஆஃபீஸாக அலைஞ்சு கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் படம் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ணேன். ஆனால் அந்த படத்தோட சம்பளத்தை வச்சு வீட்டோட 3 மாதம் வாடகை தான் கட்ட முடிஞ்சுது. உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு மறுபடியும் கஷ்டப்பட ஆரம்பித்தேன். அதுக்காக ரொம்ப நாள் பேசாமல் கூட இருந்திருக்கோம். அப்படின்னு ஓடிட்டு இருந்த ஓட்டத்தில் உன்னை பற்றி உன் சந்தோஷத்தை பற்றி நான் யோசிக்கல. ஏன் தப்பு தான். அப்போல்லாம் எனக்குள்ள ஒன்று தான் இருந்தது, உன்னை என்றைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. ஒரு நாள் நீ திடீர்னு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. முதல்ல நீ சும்மா சொன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது நீ எவ்வளோ சீரியஸாக இருக்கன்னு. உன்கிட்ட ஏன்னு கேட்டப்போ கோவத்தில் நீ ஏதோ சொல்லி திட்டிட்டு போயிட்ட. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. நீ போனதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ கூட எதுவும் புரியல. உன் ஃபோனுக்கு நிறைய வாட்டி கால் பண்ண, ஆனால் ஒரு கால் கூட நீ அட்டன் பண்ணல. உன்கிட்ட சாரி சொல்லி கூட்டிட்டு போலான்னு வந்த, ஆனால் நீ என் முன்னாடி கூட வரல. 7 மாசத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன் இங்கே. நீ அன்னைக்கு சொன்ன காரணம்லாம் இப்போதான் புரிஞ்சுது. இப்போ கூட உன் கையை பிடிச்சி சாரி சொல்லி உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். பட் எப்போவாவது நீ என்னை இப்படி உட்கார வச்சு பேசிருக்கியா கௌதம்? அப்படி பேசியிருந்தா நம்ம இப்படி இங்கே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நேரத்தில் பாடம் எடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை கௌதம். உன்கிட்ட கேட்டு நான் எதுவும் பண்ணதில்லை. உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தந்திருக்கேனான்னு தெரியல. ஒரு ஹஸ்பண்டா உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறதா என்னோட நோக்கமா இருந்தது. ஆனா நீ இப்போ சொன்னப்போ தான் தெரிஞ்சது அதுக்கும் மேல நிறைய இருக்குன்னு. எப்போ நீ சந்தோஷமா இல்லைன்னு சொன்னியோ அப்பவே ஒரு ஹஸ்பண்டா நான் தோத்துட்டேன். இப்போ நீ டிவோர்ஸ் கேட்குற. இதுல என்னால கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லக்கூட எனக்கு அருகதை இல்லை. நீ தான் கரெக்ட் லேக்கா. ஐ எம் நாட் எ குட் ஹஸ்பண்ட். நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இல்லாம என்னால சத்தியமா இருக்க முடியாது லேக்கா. இது எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தப்போ கூட இந்த மாதிரி ஒரு வலியை நான் அனுபவிச்சதில்லை. என்னைக்கு இருந்தாலும் நீ திரும்பி வந்துடுவ. நாம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு நம்பினேன். இப்போ கூட நாம பிரிஞ்சிட்டோங்கிறது ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் இருக்கு. நாம 2 பேரும் ஒன்னா இருந்த நாட்கள் இட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேஸ் இன் மை லைஃப். லேக்கா,
காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. திஸ் இஸ் நாட் தி எண்ட். இட் வில் ஹேப்பன் சூன். சூப்பரா மச்சான், கலக்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராட்ஸ் அரவிந்த், நல்லா பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். 3 படம் பண்ணி ஹிட் கொடுத்த டைரக்டர் தன்னோட பீக் டைம்ல ஷார்ட் ஃபிலிம் பண்றேன்னு சொன்னப்ப எதுக்குன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தப்ப தான் புரியுது. இட்ஸ் ஃபேப்லஸ். நல்லா பண்ணியிருக்கடா. ஆமா மச்சான், நீ வேணா பாரு, இது பெரிய ஹிட் தான். தேங்க்ஸ்டா. ஆமாண்டா மச்சான், உண்மையிலேயே நல்ல ஃபீல் இருக்கு இந்த படத்துல. நம்ம ஜிவிஎம் படம் பார்த்த மாதிரி. இந்த ஷார்ட் ஃபிலிம் நெக்ஸ்ட் படத்துக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஹலோ ஹலோ மீரா, மிக்சிங் முடிஞ்சது. இப்போ தான் எல்லாரும் ஃபைனல் அவுட் பார்த்து முடித்தோம். அப்படியா? படம் எப்படி இருக்கு? எப்படி வந்திருக்கு? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் யூ ஹவ் டன் வெல். இவ்வளோ நேரம் ஒரே டென்ஷனாக இருந்தது, படம் நல்லா வந்திருக்கா இல்லையான்னு. ஏய், டோன்ட் வரியா, எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. நீ டென்ஷன் ஆக வேண்டாம், சரியா? ஓகே. சரி, வீட்டுக்கு எப்போ வர? இங்கே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறேன், சரியா? ஓகே. ஓகே, பாய். பை.